இங்க ஒரு வண்டி நிறைய உப்பு எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வராங்க. அடுத்த நிமிஷமே அந்த உப்பெல்லாம் தங்கமா மாறிடுது. ஆனா இவ்வளோ தங்கத்தை பார்த்துமே சந்தோஷப்படாம ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இந்த நாட்டுல உப்பு எல்லாமே தங்கமா மாறிடுது. எதனால அப்படி ஆச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நாட்டோட இளவரசி உப்பரசனை காதலிக்கிறேன்னு அரசர்கிட்ட சொல்றா. இதை பார்த்ததும் அரசர் உப்பை வச்சு வாழ்க்கையில என்ன சாதிக்க போறேன்னு சபையில எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாரு. அதை பார்த்ததும் கோபமான உப்பரசனோட அப்பா இயற்கையின் அரசன் அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு வந்து காசு பணத்தை விட உப்பு எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அது என்னன்னா, இந்த ஊர்ல இருக்க எல்லா உப்புமே தங்கமா மாறிடணும்னு சாபம் விட்டுருவாரு. அங்க உப்பு இருந்த குடோன் ஃபுல்லாவே தங்கமா மாறிடுது. இதை பார்த்த அந்த அரசன் உலகத்திலேயே நீ நம்ம தான் பெரிய பணக்காரன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா போக போக நாட்டுல இருக்க மக்கள் எல்லாரும் உப்பு இல்லாம சாப்பிட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்பயுமே இதோட சீரியஸ்னஸ் தெரியாம தங்கத்தை கொண்டு போய் பக்கத்து நாட்டுல கொடுத்து உப்பை வாங்கிடலாம்னு பிளான் பண்றாரு. அப்படி இவங்க நாட்டை விட்டு வெளியே போனதும் தங்கம் எல்லாமே உப்பா மாறிடுது. கடைசியில இவரால தான் உப்பு இல்லாம போயிடுச்சுன்னு இந்த அரசவையில இருந்த எல்லாருமே ஊரை விட்டு போயிடுறாங்க. அப்பதான் வாழ்க்கையில பணத்தை விட உப்பு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க காதலை ஏத்துக்கிறாரு.